தமிழ் நுணுக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு பந்தம், அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன உடைய போதா, அது இஸ் இட் ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் அ கிராஷ், அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அந்த மாதிரினா, இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப்போடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் அது மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் ட்ரம்ப்போடைய ஒவ்வொரு ட்வீட்டும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத தான் அது குறிக்குது. நம்ம இப்போ 1999, 2000, 98 அந்த டைம்லலாம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தப்போ நம்ம அந்த பொக்ரான் அது நம்ம அணு ஆயுத சோதனை நடத்தணும். அப்துல் கலாம் தலைமையில், நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் ஐயா அப்துல் கலாமுடைய தலைமையில் நம்ம செஞ்சுருந்தோம். அப்போ நம்மளுக்கும் யூஎஸ்க்கும் பயங்கரமான ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா யூஎஸ் நியூக்ளியர் பம்ப்ஸ் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அதே மீறி உருவாக்கியிருந்தோம். ஸோ அப்போ பயங்கரமான ஒரு டென்ஷன் ரெண்டு நாட்டுக்கும் அரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக போதோ அப்படின்ற ஒரு கவலை, ஒரு அச்சம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏன் அதை பற்றி நம்ம பேசுகிறோம், இது மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, இப்போ நேற்று நைட்டு ட்ரம்ப் 25% டேரிஃப் அறிவிச்சிருந்தார் இந்தியா மேலே. அதுவும் அந்த 25% டேரிஃப் அறிவித்தது இல்லாமல் அது கூட 10% பெனால்ட்டி வேறு கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த 10%ன்றது கன்ஃபார்மாக அது ஒன்றும் தெரியல என்னன்றது. பெனால்ட்டின்றது இப்போ கன்ஃபார்ம். அது அந்த பெனால்ட்டின்றது எதுக்கு என்னன்னு நம்ம கேட்டோன்னா, நீங்கள் ரஷ்யா கூட ஆயில், நேச்சுரல் கேஸ், அந்த க்ரூடு அதோட ரிலேட்டடான அந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது நம்ம ரஷ்யா நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா நம்ம அவங்கிருந்து இறக்குமதி பண்ணுறோங்களாம். அது ஒரு ரீசனாக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரஷ்யாவோடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம லார்ஜராக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த காசை வச்சு தான் ரஷ்யா உக்ரைன் கூட வார் நடத்திட்டு இருக்காங்களாம். அப்பாவி மக்களெல்லாம் உக்ரைன் கொண்டுக்கிட்டு இருக்காராம் ரஷ்யா. ஸோ இது இந்தியா தான் இதுக்கு காரணம், நீங்கள் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியா கூட ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா இந்தியா டேக்ஸ் எப்பயுமே அவங்க எல்லா காலத்துலையுமே ஹையாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய டேக்ஸ் சொல்லப்போனால் உலகத்துலேயே அவங்ககிட்ட தான் அந்த டேரிஃப் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை இந்தியாலாம் கைவிடாத பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 25% டேரிஃபையும் பெனால்ட்டியோடைய அமௌண்ட், அதாவது நம்ம ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதனால் பெனால்ட்டி அமௌண்ட்டையும் நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது ஒன்று ஆச்சுங்களா டேரிஃப் இஷ்யூ. அதுக்கப்புறமா என்னன்னா, இதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்து நடத்தியிருந்தோம். அதில் வெற்றிகரமாக நம்ம நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வெற்றிகரமாக ஜெயித்தாங்க. அதனால் அப்புறமா பாகிஸ்தான் அவங்க நம்மக்கிட்ட கதறினாங்க போரை நிறுத்திலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்தியா கவர்மெண்ட்டு சரி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பரிசீலிச்சுட்டு, சரி ஓகே நம்ம வாரை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வாரெல்லாம் நிறுத்துற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோம், டிக்ளேர் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் ட்ரம்ப் அப்போ என்ன சொன்னார்னா, நான் தான் ட்ரேடு விஷயத்தை 2 பேரையும் காட்டி நான் தான் நிறுத்தினேன், நான் தான் இந்த வாரை நிறுத்துறதுக்கே காரணம், இல்லை காட்டி 2 நாடும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, 2 நாடும் அடிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்னு கதையே அளந்து விட்டார். அவர் தான் மீடியேட்டராக அவர்னு சொல்லி தான் போரே நின்றுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இந்திய ஆர்மி தெளிவாக சொல்லிச்சு, இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிச்சு, எந்த ஒரு 3வது நாடுடைய தலையிடும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ட்ரம்ப் அப்பப்போ நடுவில் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு போரை நிறுத்தினான்னு சொல்லிட்டு சும்மா சீனை போட்டுன்னு கிடந்தார். அதுக்கப்புறமா இந்திய கவர்மெண்ட் பல முறை இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திடுச்சு. அது மாதிரி என்னன்றான்னா, இல்லை காட்டி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸோட யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது பயங்கரமான ஒரு யுத்தமாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட கதறதுக்கு காரணமே அவங்களுடைய நியூக்ளியர் பேஸவே நம்ம அடிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? நியூக்ளியர் பேஸவே நம்ம அடிச்சிருந்தோம். அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட கதறினானுங்க. ஸோ நம்ம போரையும் நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் தான் நிறுத்தினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அங்கங்கே ஹெட்லைன்ஸ். இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தால் கூட நான் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தணும், அதே மாதிரி உங்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சும்மா அள்ளி தெளிச்சு வர்றது. இவர் தான் சொன்னார், நான் ஆட்சி வந்த பின்னாடி எல்லா போரையும் நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு. ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்துறோன்னாரு, நிற்கல. இஸ்ரேல் ஈரான் வாரை நிற்கிறேன், இஸ்ரேல் அமாஸோடைய வாரை நிறுத்துகிறோம் நாங்கள், அதுவும் இல்லை. இவர் வந்த பின்னாடி தான் இன்ஃபேக்ட் இஸ்ரேல் ஈரான் வாரே அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட்டே ஆயிடுச்சு. ஸோ நேற்று நைட்டு நம்மளுக்கு டேரிஃப் அறிவிச்சார். நேற்று நைட் டேரிஃபில் அறிவிச்சிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாப்புல தலைவன்,
நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கோம் ஒயிட் ஹவுஸில். ஏன்னா வந்து நாங்கள் வந்து வேரியஸ் கண்ட்ரிஸ் கூட ட்ரேடில் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து சவுத் கொரியாவும் எங்ககிட்ட வந்து டேரிஃப் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட வந்து நிச்சிருக்காங்க. எல்லா நாடோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, வி ஆர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் டு கீப் யூஎஸ்எஸ் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா மற்ற கண்ட்ரியெல்லாம். அப்படி இப்படின்னு அள்ளி தெளிக்கிறாப்புல தலைவன் அது இது நல்லா சொல்லி போட்டு கடைசியில் என்னன்றாப்புல, இப்போ வந்து நான் பாகிஸ்தான் கூட வந்து டீலை வந்து சைன் பண்ணியிருக்கோம். என்னடா பாகிஸ்தான் கூட டீலா? என்ன பாகிஸ்தான் கூட டீல்? பாகிஸ்தான் கூட அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா, பாகிஸ்தான் கூட யூஎஸ் சேர்ந்து அவங்க வந்து மேசிவான ஒரு ஆயில் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா. இப்போ வந்து பாகிஸ்தான் கூட வந்து டீலை வந்து சைன் பண்ணிட்டாங்களாம், ஃபைனலைஸ் வேறு பண்ணிட்டாங்களாம். இப்போ வந்து அவங்க வந்து ஒரே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்களா, எந்த ஆயில் கம்பெனிக்கு வந்து இதை நாங்கள் கொடுக்கலாம், இது ஒரு மேசிவான ஒரு ஒரு ஆயில் கம்பெனி, இதை வந்து இதில் ஜென்ரேட் பயங்கரமாக ஆகும். ஸோ இதை வந்து எந்த கம்பெனி கொடுக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அப்படியே அவர் சொல்கிறாரு, அள்ளி தெளிக்கிறது தான் அது இதுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே உருப்படாத நாடு. நீங்கள் வந்து பாகிஸ்தான் கூட நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஏர்ஃபோர்ஸு அது இது நீங்கள் கொடுத்தாங்க. F-16 நீங்கள் தான் கொடுத்துருந்தீங்க, யூஎஸ் தான் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் கொடுத்தாலையும் திருப்பி அவங்க உங்களுக்கு கொடுக்குறது என்ன, டெரரிசம். ஒசாமா பின் லேடனை பற்றி மறந்துடுவாங்களா? ஆப்ரேஷன் நெப்டியூன்ஸை பற்றி மறந்துருக்க முடியுமா? யாராலையும் முடியாது. ஏன்னா ஆப்ரேஷன் நெப்டியூன்ஸை வச்சு கிட்டத்தட்ட 11 வருஷமாக உலகம் முழுசாக வந்து சல்லடை போட்டு தேடி கடைசியில் ஒசாமா பின் லேடன் எங்கே இருந்தாங்க? பாகிஸ்தான் தானே இருந்தாங்க. அதே தான் ட்வின் டவர்ஸ் அட்டாக் நடந்தப்போ கிட்டத்தட்ட 4000 பேர் 3996 பேர் பக்கம் இறந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான்ற ஒரு நாட்டையே நாசம் பண்ணிங்க ஒசாமா பின் லேடனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஎஸ் என்னென்ன பண்ணியிருக்கு, உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் பேசலாமா? பாகிஸ்தான் கூட இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்களாம். அதுலேயும் இதில் ஒரு இது என்னன்னா, இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் அந்த ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. டேரி எப்போ சாமிங்களே, ட்ரம்ப் வந்து பயங்கரமான ஒரு இதில் இருக்காரு. அதாவது இப்போ எல்லாருமே வருந்துடும், அதாவது இந்த எலெக்ஷன். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டெட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஐயோ எதனா மனசாட்சிக்குதாயா? நாங்கள் டெட் எக்கனாமிக்ஸா? 5.6% வந்து எங்களுக்கு வந்து க்ரோத் பர்சன்டேஜ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? என்னையா பேசுகிறேன்? டெட் எக்கனாமியா? ஃபாஸ்டஸ்ட் எமர்ஜிங் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி இந்த வேர்ல்டுனா அது வந்து இந்தியா தான். அப்படியேப்பட்ட இந்தியன் எக்கனாமி வந்து டெட் எக்கனாமின்ற சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது இது? ஒன்று சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிஸ்னஸ் தான் வச்சுருந்தோம் இந்தியா கூட, எங்களுக்கு வந்து பெருசாலாம் பிஸ்னஸ் கிடையாது, ஏன்னா அவங்களுடைய டேரிஃபெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், சொல்லப்போனால் உலகத்திலே அதுதான் அதிகம்னு சொல்லி திரும்பவும் அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்னையா பேசுகிறீங்க? நாங்கள் வந்து இந்தியா கூட சின்னதாக தான் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்களே. உங்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட், உங்களுக்கு தேவையான ஃபார்மாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நாங்கள் தான் கிங்கு, உங்களுக்கு தேவையான ஜெனரிக்ஸ் நாங்கள் தான், உங்களுக்கு தேவையான ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் நாங்கள் தான், எவ்வளோ விஷயங்கள். இப்போ ஆப்பிளோடைய மேனுஃபேக்சரர்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கின்னு டெட் எக்கானமின்னு வேறு சொல்கிறீங்க. அதில் வந்து சின்னதாக தான் ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுருந்தாங்கன்ற வேறு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மேஜராக பார்த்த அந்த ட்ரம்ப்போடைய டேரிஃபாக இருக்கட்டும், இல்லைக்காட்டி இப்போ நான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாகிஸ்தான் கூட இருக்கிற டீலு, இந்திய எக்கானமி வந்து டெட் எக்கானமின்னு சொன்னது, இந்த மாதிரி வந்து இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவர்கிட்ட வர ட்வீட் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டவுன்ஃபால் அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாதிரி 2 நாட்டுக்குள்ளே, ஏன்னா நம்மளுக்குள்ளே இப்போ நடுவில் எந்த பிரச்சனையுமே நடக்கலை. பட் இருந்தாலும் இப்போ அவர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா இது வந்து கடைசியில் போய் முடியறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால். இந்தியா யூஎஸ்ன்ற ஒரு 2 நாடுங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு விரிசலானது ஏற்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம இது மூலமாக உணர்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் ஃப்யூச்சர் என்னென்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன ஒன்றும் செய்ய காத்துனுங்கிறாருன்னு தெரியல, என்னென்ன சொல்ல போகிறாருன்ற மேலே தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.